அக்கா ஆரம்பிக்கலாம். இடிச்ச பச்சரிசி குடிச்ச மவனுக்கு அரைச்ச சந்தானமும் மனக்கும் மதுர மல்லிகைப்பூ சவக்கும் செவ்வந்தி பூ சவந்த குங்குமப்பூ மயக்கும் தை மாசம் வந்துருச்சு செடி நல்லா செஞ்சிருச்சு மேல சத்தம் கேட்டுடுச்சு கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மஞ்சள் நேரம் கூடிடுச்சு தந்தன தந்தன தந்தானே. என்ன பாட்டு சத்தம் கேக்கு? இவள்களை விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டைக்கு மாவிடிக்க சொன்னேன். இவளுக்கு எங்கே இசை கச்சேரி நடத்துறாங்களோ? எல்லாம் சவாலில் ஜெயிச்சிட்டோங்கிற திமிரு. 1000 சவால் வரட்டும், ஜெயிக்கட்டும். அவள் மாமியார் ஆக முடியாது, நான் ஒன்றும் மருமகளும் கிடையாது. என்னைக்கு மாமியார் தான், மருமக தான். சொன்ன வேலையை செய்யடினா பாட்டு பாடிட்டு தெரியாளுங்க. எல்லாம் என் பசங்க கொடுக்குற இடம். இவளுக்கு வாழை ஒட்ட வெட்டி போடுறேன். இந்த வாரேன். இக்கா மாவு நல்லா இடிச்சாச்சு. ஆமாம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் கொலக்கட்டைக்கு நல்லா இருக்கும். இரு, நான் அதை வலிச்சு எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. அப்படி என்ன கொஞ்சம் அரிசி எடுத்து போடுங்க, அடிப்போம். அது அடிப்போம் இல்லடி, இடிப்போம். அதேதான். ஏக்கா இப்படி பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யறப்போ வேலை செய்யற மாதிரி இல்லக்கா, ஈஸியா இருக்கு. அந்த காலத்துலலாம் வேலையில அழுப்பு தெரியக்கூடாதுன்னா இப்படி தாண்டி செய்வாங்க. கரெக்டு தான். இது தனியா செஞ்சோன்னு வைங்க, நமக்கு ஏதோ பெரிய வேலை செய்யற மாதிரி இருக்கும். இப்போ 2 பாட்டு பாடிட்டே தெரியுமா, அதான் ஈஸியா தெரியுது. இப்போ அடுத்து என்ன பாட்டு பாடலாம்? வாய்க்கு வந்ததை பாட வேண்டியதான். சரி, அப்ப அதை வச்சுட்டு வாங்க, அடுத்த பாட்டு ஆரம்பிப்போம். அரசிக்குத்தோ அக்கா மகளே, அக்கா மகளே. என்ன நடக்குதுங்க? வாங்க, நீங்க வந்தது நான் கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குதுங்கன்னு கேட்டேன். நீங்க தானே கொலக்கட்டைக்கு மாவு இடிக்க சொன்னீங்க, அதான் ஆளுக்கு ஒரு பக்கமா இடிச்சுட்டு நிற்கும். இடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இங்க என்ன பாட்டு சத்தம் கேட்குது? ஆமாம் சார், பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்த்தா அலுப்பு தெரியல. இல்லைன்னா ஒத்தால நின்று செய்கிற மாதிரி இருக்கும், போர் அடிக்கும், வேலை பாரம் அதிகமாக தெரியும். இப்போ பாட்டு பாடிக்கிட்டே அடிச்சோமா கடை நீங்கள் பாருங்க, ஒரு கப்பு அரிசியை அசால்ட்டாக அடிச்சு விட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் சேர்த்து அடிச்சு விடுவோம். ஆமாம், இவ பெரிய ஜானகி, அவள் பெரிய சுசீலா, 2 பேரும் சேர்ந்து இசை கச்சேரி நடத்திக்கிட்டே வேலை பார்க்குறீங்க. நிறைய வாயை மூடிக்கிட்டு வேலையை பாருங்க. பாட்டில் கவனம் போனால் வேலை எப்படி ஒழுங்காக நடக்கும்? வேலை ஒழுங்காக நடக்கணும்னா கவனத்தை சதற விடாமல் செய்யணும். சாமிக்கு செய்கிறது கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக முறையாக செய்யுங்க. உங்கள் விளையாட்டுத்தனத்தெல்லாம் இதில் காட்டக்கூடாது சொல்லிவிட்டேன். அரிசி எம்பிட்டு போட்டேன்? 2 கிலோ போட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை சார், பாதி அரிசி தான் இடிக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். பாதி அரிசி அங்கே கழுவி காய வச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் கொலக்கட்டை சாப்பிடுவோம்ல, அதுக்கு தான் கேட்டேன். என் பொண்ணு வீட்டுக்கு வேறு ஒரு 4-5 எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் 10ஆம் தான் போச்சுன்னு வையே, சரிப்பட்டு வராது. அதான் கேட்டுக்கிட்டேன். காய முடிக்கிட்டு வேலையை பாருங்க சொல்லிட்டேன். சார், நாங்கள் வேலை பார்க்கணும்னா பாட்டு பாடிட்டு தான் பார்ப்போம். நான் இம்பிட்டு தூரம் சொல்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டியா? என்னால் பாட்டு பண்ணாதான் வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. அம்மா செத்து பேசாம ரெடி. நீங்கள் பேசாமல் இருங்க. உங்களுக்கு என்ன, சாமிக்கு கொலக்கட்டை மாவு வேணும் அம்பிட்டு தானே? எல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுட்டு வந்து கொடுக்குறேன். குறை ஏதாவது இருந்தால் அப்போ சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்பயே ஒன்றும் சொல்கிற வேலைலாம் வேணாம். என் பேச்சு என்ன கேட்டீங்க? கொலக்கட்டையில் ஏதாவது குறை வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். பாட்டு வேணாம், ஒன்றும் வேணாம். வா நம்ம வேலையை பார்ப்போம். அதான் நான் சொல்லிட்டேல, பாட்டு பாடிட்டு தான் சமைப்போன்னு. பேசாம வாங்க, நம்ம எப்போ மேலே ஜாலியாக சிரிச்சுட்டு பாட்டு பாடுவோம். இண்டி அத்தை மறுபடியும் வந்து ஏதாவது சொன்னா அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க, தைரியமாக நம்ம வேலையை ஆரம்பிப்போம். திரும்பங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அடி காக்கா குருவியெல்லாம் பறந்து போகுதுடி. காக்கா குருவியெல்லாம் பறந்து போகாம நம்மள மாதிரி நடந்தா போவோம். இதுக்கெல்லாம் ஷாக் ஆகிக்கிட்டு வாங்க வேலையை பார்ப்போம். அடி நான் அதுக்கு சொல்லலடி, அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? அங்க ஈரரிசி கழுவி காய வச்சிருக்கேன்டி. காக்கா குருவியெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா எல்லாம் வாய் வச்சிரும். சாமிக்கு படைக்கிறது பத்தியா சுத்த பத்தமா செய்யணும். அப்புறம் எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இங்கேயே நிக்கீங்க? வாங்க குச்சி எடுத்துட்டு போய் காக்கா வரட்டும். வா வா. அரிசியை குத்திர போகுது. அப்பாடா, ஒரு காக்கா குருவியெல்லாம் துரத்தியாச்சு. ஏக்கா
என்ன குருவியெல்லாம் தடுத்தியாச்சு போல? ஆமாண்டி, சாமிக்கு செய்யறது பத்தியா கொஞ்சம் சுத்தபத்தமா செய்யணும். அதான் கரெக்டு தான். சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். அடி நம்ம அங்கே போயிட்டா இங்கே அரிசி யாரு பார்த்துக்குவா? இப்படி காக்காங்குருவியும் பறந்துக்கிட்டு கிடக்கு. யாராவது ஒருத்தர் இங்கே உட்காந்தா தானே சரிப்பட்டு வரும். அப்படியா? அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணலாம்? ஏக்கா பேசாம திவ்யா பாப்பாவை இங்கே உட்கார வைப்போம். சும்மா தானே உட்காந்துருக்கா, அது இங்கே வந்து உட்காந்து காக்கா குருவி வராமல் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். முதல்ல அவளை கூப்பிடுவோம். வீட்டில் வெட்டியாக இருக்க ஒரே பீஸ் அவள் தான். அவளே கூப்பிட்டு இங்கே காவலுக்கு இருக்க சொல்லுவோம். அட திவ்யா, சே ஈவினிங் தான் விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை தருவாங்க. காலையிலே நமக்கு வயிறு கவாங்குது, வாய் வர நமங்குது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன சாப்பிட்றது? திவ்யா என்னம்மா செத்த வாடிங்க? வாரேன். ஏதாவது பண்ண வேணும்னு காலையிலேருந்து கேட்கும். ஒன்றும் எடுத்து தரல, செஞ்சு தரல. இப்போ மட்டும் நம்மளை வாவான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே வராளா பாரு, என்ன ஏது எதுக்குன்னு. நம்மளாம் எப்படி இருப்போம்? அம்மா கூப்பிட்டோட ஓடி போய் நிற்போம். இது என்னம்மா இருக்கா? வரட்டும் பேசிக்கிறேன். ஏக்கா பாப்பக்கா குழந்தை, அவளோன்னு சொல்லாதீங்க. அவள் என்ன விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா? ஆமாம் பாவம். இவளுக்கு பாவம் பார்த்தா நம்ம பாவம் ஆயிடுவோன்னு சொல்லிட்டேன். சரிக்கா விடுங்க, வந்தேன் அவளை வையாதீங்க. நீ பேசாம இரு, அவெல்லாம் அப்படியே விட்டா சரி வராது. வரட்டும். எம்மா எது கூப்பிட்டீங்க? ஏண்டி கூப்பிட்டோட வரமாட்டேன், என்ன எதுக்குன்னு அங்கே நின்றுட்டு கேள்வி கேட்க? இங்கே வந்து நான் சொல்ல மாட்டேனா? சரி சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இங்கே அரிசி காய போட்டிருக்கேன். காக்கா குருவி கொத்தாம கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துட்டேன், சரியா? அம்மா எனக்கு எதாவது தீனி வேணும். ஏண்டி உனக்கு ஏதாவது வேலை சொன்னாலே பசி எடுத்துக்கும், அப்படிதானே? திவ்யாமா கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து பார்த்துக்க. சித்தி வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஏதாவது தீனி வாங்கி தரேன். சரி சித்தி. அதான் சித்திங்கிறது. அடியே உமா, வீட்டில் தான் அம்பட்டு தீனி இருக்குல்ல, இவ கேட்காத தீனி வேற வாங்கி தரியா? கேக்கா பிள்ளைங்க தானக்கா, அவங்க ஆசைப்பட்டு கேட்க தான் செய்வாங்க. வாங்கி தரதுக்கு தான் நம்ம இருக்கோம். விடுங்க. இதுக்கு சொல்லலுமா, இந்த இன்னைக்கு கொலக்கட்டை தானே செய்ய போறோம். அது ஒரு தீனி தானே, சாப்பிட்டோம். கொலக்கட்டை செய்ய போறீங்களா? ஆமா திவ்யா பாப்பா, இன்னைக்கு கொலக்கட்டை தான். அதுக்குதான் இங்க அரிசியை கழுவி எடுத்து காய வச்சிருக்கோம். நீ கொஞ்சம் பாத்துக்க. அப்ப சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நானே பாத்துக்கிறேன். நீங்க போய் வேலையை பாருங்க. அடிப்பாவி, இங்க பாத்தியா உமா, எம்மட்டு கேள்வி கேட்டுட்டு கொலக்கட்டைன்னு சொன்னானே போய் உட்காந்துக்கிட்டா. சின்ன பிள்ளை தானக்கா, அப்படி இப்படி இருக்கதான் செய்வா. வளர வளர சரியாயிக்குவா. வாங்க சீக்கிரம் போய் கொலக்கட்டை செய்யுங்க. இங்க என்ன நின்று பேச்சு? நாங்க போறோம், நீங்க காக்கா குருவி வராம பாத்துக்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. இன்னைக்கு ஒரே குஷி தான். சாயங்காலம் ஆனா கொலக்கட்டை கைக்கு வந்துடும். இன்னைக்கு எல்லா தெருலையும் பிள்ளையார் சிலை வாங்கி வைப்பாங்களே. நம்ம தெரு பசங்களாம் என்ன பிள்ளையார் வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரியல. போன வாட்டி பிள்ளையார் கையில் துப்பாக்கியெல்லாம் இருந்துச்சு. இந்த வாட்டி எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஒரே ஆர்வமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரணும்.